நம்ம செய்ய போகிறது கிறுக்க மீன் குழம்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சு கடாய் காஞ்சதும் 100 ml எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். 1/4 டீஸ்பூன் போதும். பொரிஞ்சதும் வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி நம்ம அதிகமாக சேர்த்தோம்னா கிரேவி மாதிரி வரும். தக்காளி அதிகமாக சேர்க்கணும் வெங்காயத்தை விட. நல்லா வதக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனை கொடுக்கும். நல்லா வதக்குங்க. இஞ்சியை நான் வெறும் இஞ்சியை தட்டி வச்சுருக்கேன் 1 டீஸ்பூன் அளவு. நம்ம பூண்டு மிளகு சீரகத்தோடு சேர்க்க போகிறோம். அதனால் 1 டீஸ்பூன் இஞ்சி தட்டி வச்சது போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விடுவோம். அதே மாதிரி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 8 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது 4ஆக கட் பண்ணோம், பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். 8 தக்காளி சேர்த்துங்க. வெங்காயம் 4, தக்காளி 8, 4ஆக கட் பண்ணது சேர்த்து நல்லா வதக்குங்க. அது சீக்கிரம் வதங்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிடும். இதுக்கப்புறம் மசாலா அதில் சேர்க்கணும். சீரகம், மிளகு, பூண்டு நல்லா கையளவு நிறைய வச்சுக்கோங்க. ஒரு 1 பாதிமாக தட்டி வச்சுக்கணும். நம்ம இயற்கையான முறையில் மரத்தடியில் அழகாக வெளியே சமையல் செய்கிறோம். இந்த மாதிரி செய்யும் போது நல்லா டேஸ்ட்டு வாசனைலாம் அப்படியே வாசனையாக இருக்குது. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 4 டீஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 4 டீஸ்பூனு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறுங்க. இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கணும். மசாலா சேர்த்துக்கோங்க. அரைச்ச மசாலா மிளகு, சீரகம், பூண்டு தட்டி வச்சுது. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், 1 பாதிமாக தட்டி வச்சுது. நல்லா வதக்குங்க. தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் தண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். நம்ம புளி தண்ணி வர சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது இந்த மிளகு, சீரகம், பூண்டுடைய வாசனையை அந்த குழம்புடைய ஹைலைட்டு. நல்லா கொதிக்கிட்டோன்னு மூடி விட்டுருங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சிக்குங்க. இது கொதித்து வருது. நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விடுங்க. மூடி வச்சுருங்க. கொதிக்கட்டும். புளியை கரைச்சி எடுத்துப்போம். இதான் கொதிச்சதில் கரைச்ச புளியை அதில் சேர்த்துப்போம். ரொம்ப வேணாம், நெல்லிக்காயும் எதிர் புளி விட்டாலே போதும். கரைச்சி அதில் சேர்த்துக்குங்க. அது கூட எவ்வளோ தண்ணி சேர்க்க முடியுமோ அந்த புளி கூடவே கரைச்சி நீங்கள் சேர்த்துக்குங்க. நல்லா கிளறி விடுங்க. தேவைப்பட்டால் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் புளி தண்ணியை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இதை கிளறி விட்டுட்டு 10 பச்சை மிளகா, முழு பச்சை மிளகா கீரி போட வேணாம், காம்போடு முழுசாக போடுங்க. இது மீன் குழம்புடைய ஃப்ளேவரு. அதுவும் கிறுக்க மீன் குழம்புக்கு நிறைய பச்சை மிளகா சேர்த்தோம்னா அதோடைய வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காரம் அதில் இறங்கி மீன்லெல்லாம் நல்லா உரைக்கும். முழுசாக போடுங்க, காம்போடு போடுங்க. நல்லா கிளறி விடுங்க. நம்ம நிறைய பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 10 சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். மூடி போட்டு கொதிச்சிடுச்சு. 5 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இது நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜில் தான் நம்ம இந்த மீனை போடணும். குழம்பு நம்மளுக்கு கிரேவி மாதிரி திக்காக வரணும். இந்த மீன் பார்த்திங்கன்னா கிறுக்க மீன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு 4 வாட்டி உறைஞ்சி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சுத்தம் பண்ணி கட் பண்ணி க்ளீனாக இருக்குது. நீச்சு ஸ்மெல் இல்லாத அளவுக்கு கழுவி வச்சுருக்கோம். இதை மீன் குழம்புல சேர்த்துப்போம். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கறி மாதிரி இருக்கும், சிக்கன் துண்டு போல் இருக்கும். நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் எடுத்து கிளறி விடுங்க. ஏன்னா அடி பிடிக்கும். சிம்லேயே வச்சு கிளறி விடுங்க. திக்காக வைக்கிறதுனால பிடிக்கும். நல்லா கிளறி விடுங்க. அது பாருங்கள் கிரேவி மாதிரி வந்திருக்கு. இந்த மீனில் எலும்பு கிடையாது, முள் கிடையாது. நல்லா நரம்பு மாதிரி நரநரன்னு இருக்கும். இது குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். எல்லாருக்கும் ரொம்ப நல்லது இது.
கோல்டு எஃபெக்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது இது. இந்த மிளகு சீரகத்தூள் பூண்டுடைய ஸ்மெல்லு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இது சாப்பிடும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து நம்ம கொத்தமல்லியை கார்னிஷ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மிளகு சீரகத்துடைய ஸ்மெல்லே அப்படியே சூப்பராக இருக்கும். இன்னும் சாப்பிட்ணும் போல் இருக்கும் நம்மளுக்கு. குழந்தைங்களாம் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து முட்டி வலி, பேக் பெயினுக்கெலாம் ரொம்ப நல்லது இந்த மீன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிறுக்க மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோல்டு எஃபெக்ட்டுக்கும் நல்லது, உடம்பு வலிக்கும் கேட்கும். இது குழந்தை பெற்றவங்க, டெலிவரி ஆனவங்களாம் இந்த குழம்பு சாப்பிட்லாம். ஜன்னி நோவுக்கெல்லாம் கேட்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது திக்காக தான் வைக்கணும் இந்த குழம்பு. நம்ம மறுநாள் கூட சாப்பிட்லாம். இது வச்சும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் காரம் ஊறி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஹெல்தி கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்தி கிச்சன் சேனலுக்காக ஆள் கொடுத்துக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.